தீண்டாமை கொடுமை நடப்பதாக கூறப்படும் செய்தி குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஊர்களில் இந்த தீண்டாமை கொடுமை நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது? மும்தாஜ், தீண்டாமை என்பதை ஒரு புகார் வடிவமாகவே இத்தனை நாட்களாக தொலைக்காட்சியில் நாம் பார்த்து வந்தோம். ஆனால் இந்த தீண்டாமை கொடுமைகளை சமூகத்தில் நடைபெறும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது திணிக்கப்படும் கிட்டத்தட்ட 88 வகையான தீண்டாமை கொடுமைகள் நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தபோதிலும் இதற்கான கள ஆய்வில் பல்வேறு சவால்கள் மத்தியில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக புதிய தலைமுறை இறங்கியது. இதன் விளைவாக கிடைக்கப்பெற்ற காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போட்டியாக வெவ்வேறு விதமாக அந்த தீண்டாமையை கையாளுறாங்க. குறிப்பாக நம்ம போன பெரும்பாலான பகுதிகளில் கோவை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஜல்லிப்பட்டி, பருவாய், மெட்டுவாவி, கரடிவாவி, கிணத்துக்கடவு, நல்லிவெட்டிப்பாளையம், தொண்டாமுத்தூர், காரமடை, அன்னூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள்லையும் இந்த தீண்டாமை கொடுமைகளை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது இடங்களில், அதாவது அதிகமான மக்கள் கூடும் இடங்களில் அதிகப்படியான அந்த வேதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இருக்கை இருந்தாலும் அவங்க கீழே தான் உட்காரணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டம்ளர் யூஸ் அண்ட் த்ரோவாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதையும் மீறி ஒரு சில்வர் டம்ளர் கொடுத்தாங்கன்னா அது தனியாக ஒரு இடத்துல வச்சிடறாங்க. அது அவங்களே கொண்டு போய் கழுவி அதை வைக்கணும். அதை உயர் ஜாதி மக்கள் அதை பயன்படுத்த மாட்டாங்க. அந்த கடையை நடத்தக்கூடிய நபர்களும் அந்த டம்ளர் எடுக்கவும் மாட்டாங்க, க்ளீன் பண்ணவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அரசு துறை, அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவிலில் கூட பெரும்பாலான ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுமதிக்கப்படுறதில்லை. அவங்க கொண்டு வர அந்த பிரசாதங்களாகட்டும், அதாவது அவங்க சாமிக்கு படைக்க நினைக்கிற பூவாகட்டும், தேங்காயாகட்டும், அந்த சாமி சிலைக்கு பக்கத்தில் கூட போகிறதில்ல. அப்படிங்கிறதான் அந்த தாழ்த்தப்பட்ட பெண்களின் மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக அவங்களுக்கு இருந்திருக்கு. பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாயிருக்காங்க. இது கடந்த காலங்களில் நம்ம அதிகமாக கண்டிருந்தாலும் இத்தனை நாட்களுக்கு பிறகு இது நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கே ஒரு ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் அதிர்ச்சியாகவும் அமைந்திருந்தது. அந்த நேரடி காட்சிகள் கண்ட பிறகுதான் இது நிச்சயமாக புதிய தலைமுறை வாயிலாக சமூகத்தில் இந்த அவலங்களை வெளிக்காட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்தாலும் இந்த நடவடிக்கைகள் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் அந்த நடவடிக்கைகள் தீவிரமாக இருந்திருந்தால் இப்படி ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய கோவையிலும் இந்த நிலை நீடிக்குதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக நம்ம இந்த கிராமங்களில் எடுத்துட்டோம்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே அந்த போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவங்களது உயர்ஜாதி சமூகத்தை சேர்ந்தவர்களிடம் தான் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கிறனால அவங்களை எதிர்த்து அந்த புகார் தருவதும் என்பது கேள்விக்குறியாக இருக்குது. அவர்கள் அணியக்கூடிய உடைகள், அதாவது திருவிழாக்களில் அவர்கள் உயர்ஜாதி சமூகத்தினுக்கு ஈக்குவலாக ஒரு வேஷ்டி சட்டை அணியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் முடி திருத்தும் நிலையங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முடி வெட்ட மறுக்கப்படுகிறது. அவர்கள் நீண்ட தூரம் பயணித்து சிட்டிக்கு தான் அவங்க முடி வெட்டிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சுடுகாடுகள் பெரும்பாலும் இரட்டை சுடுகாடுகளாக தான் நம்ம பார்க்க முடியுது. சுடுகாடே ஒரு கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கட்டித்தரலை என்றால் அவர்கள் கால்வாய்களில் புணத்தை புதைக்கும் அவலங்களும் இந்த கோவை மாவட்டத்தில் அரங்கேற தகவல்கள் நமக்கு வந்திருக்கின்றன. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதுதான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலை என்ன ஆயிற்று என்ற ஒரு கேள்வியும் நம்மிடையே எழுப்பியிருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தொடர்ந்து தீண்டாமைக்கு எதிராக போராடி வரும் பன்னீர்செல்வம் இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், இந்த தீண்டாமையை எந்த வடிவத்தில் தான் போக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அரசின் முடிவெடுத்து அந்த தீண்டாமை சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் நாங்கள் ஒரு சமூக நீதி இயக்கம் சார்பாக இலவசமாக ஒரு தொலைபேசின்னு வச்சோம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்கெங்கே தீண்டாமையில் நடைபெறுகிறது சொல்லி புகார்கள் கொடுத்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் புகார் கொடுத்தோம், காவல் கண்காணிப்பு புகார் கொடுத்தோம். இது நடவடிக்கை எடுக்கலன்னு உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலேயும் காவல்துறை கண்காணிப்பர் மேலேயும் வழக்கே பதிவு பண்ணோம். இவங்க மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்க, நாங்கள் தொடர்ச்சியாக ஆதாரப்பூர்வமான சிடியோடு நாங்கள் கொடுத்தோம். அப்போ நடவடிக்கை எதுவும் எடுக்கல. அதை விட்டு நாங்கள் இலவச தொலைபேசின்னு நாங்கள் ஒரு சிறு இயக்கம் 1800 425 33 444 இலவச தொலைபேசி எண்ணை நாங்கள் மாணவர்களாக இளைஞர்களாக இருந்து எங்களுடைய சொந்த பணத்தில் கிராமங்கள் தோறும் ஏதாவது தீண்டாமை வன்கொடுமைகள் வருதான்னு சொல்லி அவர்கள் ஏதாவது புகார் தெரிவித்து அந்த புகாரை நாங்கள் பதிவு செய்து மனித உரிமை ஆணையத்திற்கும் காவல்துறை கண்காணிப்புகளுக்கும் நாங்கள் புகார் கொடுக்குறோம். இது அரசே ஒரு இலவச தொலைபேசி எண்ணை வைத்து இல்லை இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு. ஏன்னா இப்போ புகார் கொடுக்குறோம்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் அங்கே போய் அவங்ககிட்ட காசு வாங்குறது, உங்கள் மேலே இப்படி புகார் வாங்கியிருக்கான்னு சொல்லி அவங்ககிட்ட 10,000 ரூபாய் வாங்குறது, 5,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு. நிச்சயமாக இவரோட பதிவை நீங்கள் பார்க்கலாம். அதாவது சமூக அக்கறையோடு நாங்களே இலவச தொலைபேசி எண்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கோம். அதே போல் அரசானது அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இலவச தொலைபேசி எண்களை முதல் கிராமந்தோறும் அறிவித்தால்தான் இது போன்ற தீண்டாமை கொடுமைகள் படிப்படியாக குறைக்க முடியும் என்று இவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார்.